ஒரு சில நாளைக்கு முன்னால செய்தி எல்லாத்துலேயும் தலைப்புச் செய்தியா வந்த பேர் வந்து பத்மா. அவங்க யாருன்னா, சென்னை திருவல்லிக்கேணியை சேர்ந்த ஒரு தூய்மை பணியாளர். காரணம் என்ன? செய்தியில அவங்க பேர் அடிபட காரணம் என்னன்னா, அவங்க பணியில ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, ஒரு பையில ஒரு 45 பவுன் நகை இருந்திருக்கு. அத கொண்டு போய் கரெக்ட்டா காவல்துறையில ஒப்படைச்சிருக்காங்க. காவல்துறை சரியான உரிமையாளர கண்டுபிடிச்சு, நகை வந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. இது பாராட்டி எல்லாரும் வந்து செய்தி எல்லாத்துலயும் வெளியிட்டிருந்தாங்க. இதில முதல்வர் வந்து 1,00,000 பரிசு குடுத்துருக்கார் பாராட்டி. அப்புறம் நம்ம லலிதா ஜுவல்லரி ஒரு வெள்ளி தட்டு பரிசளித்தார் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வந்துச்சு. இப்போ இன்னைக்கு செய்தியில என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பத்மா அவர்களை பாராட்டி தங்கச் சங்கிலி ஒண்ணு பரிசளிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு தகவல் என்னன்னா, சென்னை அஞ்சலகம் வந்து இவங்களோட ஃபோட்டோவ வந்து ஸ்டாம்பா வெளியிட்டு பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ சராசரி வாழ்க்கை வாழ்ந்தாலும் பொருளாதார தேவைகள் அதிகம் இருக்கிற வாழ்க்கையில இருந்த சூழ்நிலையில கூட அவங்க வந்து நேர்மையான ஒரு செயல் செஞ்சுருக்காங்க. அந்த நேர்மையை எல்லாரும் பாராட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். பத்மா அவர்களோட இந்த காரியம் வந்து தமிழகத்துக்கே பெருமை சேர்த்திருக்கு.